நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று சில விண்ணப்பங்களுக்காக நாம் வேகமாய் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே, இப்பொழுது குழந்தை பாக்கியத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாகவே நாம் இந்த காரியத்திற்காக ஜெபித்து வருகிறோம். மிகவும் ஒரு பாரத்தோடு, இதன் மேல் கரிசனை உள்ள உணர்வோடு நாம் தொடர்ந்து தவறாமல் இந்த காரியத்திற்காக ஜெபித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் மனதிலே போட்ட அந்த காரியத்தின்படி 2025 ஆண்டு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டாக 2025 கிறிஸ்துமஸ் அந்த ஆராதனை, அநேகர் குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கிற அநேகர் கையிலே குழந்தையோடு அந்த பண்டிகை கொண்டாட கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதை நாம விசுவாசிக்கிற ஒரு காரியம். நிச்சயமா இதை கர்த்தர் செய்வார் என்பதை நாம நம்புகிறோம். அதனால கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, அநேகருடைய குடும்பங்கள் இருக்கிற இந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படி, அநேகருடைய குடும்பங்கள்ல பல வருடங்கள் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இது போன்றிருக்கிற பல தடைகள் இருக்கிறது. பல தடைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சரீர தடைகள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த குழந்தை பாக்கியத்திற்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, ஆண்டவரே கூப்பிடுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு இணைந்து அவர்களோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன்றாட்டின் ஜெபத்திற்கு பதில் தாரும். அவருடைய அற்புதத்திற்கு ஒரு பதில், அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே. அவருடைய யாருடைய சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும், எந்த குறைபாடுகள் இருந்தாலும், அந்த குறைகளை என் தேவன் மாற்ற வல்லவர் என்பதை நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லாரும் அப்படியே கூப்பிடுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா, 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 உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, காலதாமதம் இல்லாமல் இந்த நற்செய்தி நாங்கள் கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்தை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து நிற்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கும்படி நாங்கள் அந்த நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறோம். அந்த சந்தோஷமான தருணத்தை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை இது செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். யூட்ரஸ்ல இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உயிரணுக்கள் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எந்த குறைபாடுகள் யாரிடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்ம செய்கிற வேலைகள், நம்முடைய தொழில்கள், வியாபாரங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, பாக்கியமும் நன்மை பெருகட்டும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் என்று சொன்னீரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆசீர்வாதங்கள் வரட்டும். ஆசீர்வாதங்கள் வரட்டும். உயர்வுகள் வரட்டும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கட்டும். சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும். ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வந்து சேரட்டும். ஆண்டவரே, இந்த வேலைகளில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இழப்புகள் வரக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, லாபங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படியான ஒரு வழிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும் என்று சொன்னீரே. தாவீது தான் இழந்ததிலே சிறியது முதல் பெரியது வரையிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் நாங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபையின் மூலமாக நாம் செய்கிற ஊழியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி நம்முடைய நோக்கமெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். நாம வேறு எங்கே இந்த ஆவிக்குரிய சபையிலேயோ எங்கேயோ போய் ஆத்துமாக்கள் திருடுறதுக்கு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அந்த எண்ணமே நமக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்டவரே உம்மை அறியாம புறஜாதி ஜனங்கள் எத்தனையோ உண்டு, பெயர் அளவில் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்கு உண்மையான இயேசுவை குறித்து நாங்கள் பேசி அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை நாங்கள் தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி சபையாகிய இந்த சத்திரத்திற்குள்ள நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் எங்களுடைய இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே. அதனால எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் ஊழியத்தை கர்த்தர் எல்லையை பெரிதாக்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதன் மூலமாய் சபை நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஹல்லேலூயா ஆயிரங்களாய் பெருகட்டும் ஆண்டவரே. 10,000 ஆத்துமாக்கள் என்று ஒரு இலக்கோடு ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உம்மை அறியாத எத்தனையோ பேர் உண்டு. உம்மை ஆண்டவரை அறிந்தும் பின்வாங்கி உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் எங்களை கருவியாய் பயன்படுத்தும். அவர்களை ஆத்துமாக்களை சந்தித்து நாங்கள் சபையிலே சேர்க்க எங்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சபையின் மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே இன்னும் பெருகட்டும், இன்னும் மேன்மேலும் பலனடையட்டும், இன்னும் ஆண்டவர் ஆயிரமாய் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நடைபெற இருக்கின்ற பழைய வருட புதிய வருட ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும், ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். ஹல்லேலூயா. வேகமாய் ஒரு சில விண்ணப்பங்கள் கூட. தூத்துக்குடி இருந்து சிவானி அவருடைய கணவரும் மகனும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அவர்களை சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்க கடந்த மாவடி பகுதியிலிருந்து கடந்த வாரம் நமக்கு விண்ணப்பம் ஜெப விண்ணப்பங்கள் சில நாட்களாகவே இந்த ஆன்லைனில் அவங்க அட்டென்ட் பண்ணி ஜெபித்து இருக்கிறாங்க. திருமண தடைகள் மாறணும் அப்படின்னு கர்த்தர் அவர்களுக்கு திருமண தடைகளை மாற்றி ஏற்ற துணை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாராம். டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கோமதி அரக்கோணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பணம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லீலா சென்னையிலிருந்து ஸ்பைனல் கார்டில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படி, திருமண தடைகள் மாறணும், லேண்ட் விற்கணும், சொந்த வீடு கிடைக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு இந்த காரியத்தில் எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருநெல்வேலியிலிருந்து ஜெயந்தி உடைய கணவர் புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதனால வயிற்றுல வீக்கம் இருக்குது. கர்த்தர் இந்த சகோதரனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூத்துக்குடி இருந்து தாமஸ் அவருடைய மகன் திருமணத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தாவே தடைகள் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயா தென்காசியிலிருந்து கடன் பிரச்சனை மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கலதா திருநெல்வேலியிலிருந்து கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாமக்கல் இருந்து சரோஜா மகன் 30 வயது ஆகிறது. திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கணும். கர்த்தர் அப்படியே அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரோசி என்கிறவங்க வேலூர் பகுதியிலிருந்து சொந்தமான வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோவில்பட்டி இருந்து நகோமி அவனுடைய மகன் ரட்சிக்கப்படும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்தபடினால் மறுபடியும் நல்ல கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை 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 நாங்கள் செலுத்துகிறோம், மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் இயலாமை எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்.
என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், மலைகளை பெயர்ப்பீரென்றார். அப்படி நீங்க அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்ள இந்த பாடலை. உமக்கு என் மாத்திரம் மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு என் மாத்திரம், தடைகள் உமக்கு எம் மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம் கிரகிக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய், தேவன் எனக்காய் ஏதாயிரும் செய்திடுவார். என்றாயிரும் என் தேவன் எனக்காய். மறந்தது இரண்டு கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். உங்களுக்கு கர்த்தர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, ஏதாகிலும் விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க? என் தேவன் எனக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். என்னை மறந்தது கிரகிக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேரலையில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கரமுயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நேரலையிலே ஷம்மா தொலைக்காட்சி மூலமாய், மகிமை டிவியின் மூலமாய் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாகிலும் இடையூறுகள் ஏற்படுமானால் நீங்கள் இந்த யூடியூபுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். யூடியூப்பில் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அங்கே கொடுப்பாங்க பாருங்கள், ஜீசஸ் வித் ஹிஸ் சர்ச் கருங்கல் என்கிற அந்த யூடியூப் சேனலை அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ காட்டுவாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த கூட்டங்கள் எப்போதெல்லாம் நடக்குதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து அதில் இணைந்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் தொலைக்காட்சி எப்போவுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம். ஒருவேளை இடையூறுகள் ஏற்படுமானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த யூடியூப் வழியாக எங்களோடு நீங்கள் இணையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.